வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 20, 2024 20/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் நண்பகல் 12:14 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை ஏகாதசி திதி காலை 9:57 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. யோகம் சரியில்லை, பிற்பகல் 12:14 வரை, அதன் பிறகு சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 வரை, மாலை 4 மணி முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள், குடும்ப கௌரவத்திற்குண்டான செய்திகள், வியாபாரத்திற்குண்டான நல்ல செய்திகள், வியாபாரத்தில் புதிய வளர்ச்சியை சந்திப்பதற்குண்டான யோகம், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுதல், பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அளிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் திறம்பட வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது உங்களுடைய செயலாற்றலுக்கு பாராட்டுகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களை 10 பேர் பாராட்டுவாங்க. உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. பட் இருந்தாலுமே உடம்பை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால, 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வயிற்று பகுதியில் அஜீரண கோளாறுகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேளைக்கு ஒழுங்காக சாப்பிட்ருங்க. இது தவிர உங்களுடைய தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால ராசிநாதன் மற்றும் களத்திராதிபதி தசமஸ்தானத்தில் சேர்ந்துருக்காங்க. அதனால் அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 10ஆம் இடத்துல சுக்கிரனோ செவ்வாயோ தனியாக இருந்தால் கெடுபலனை தருவார்கள். இன்று இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து தசமஸ்தானத்தில் இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். திடீர் சந்தோஷம் உங்களை திக்குமுக்காட வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது. நண்பர்களுடன் பொழுதை கழிப்பீர்கள். நண்பர்களுக்காக உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் உறவுகளுக்கு மத்தியில் இருந்த குழப்பங்களை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளாகட்டும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகட்டும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாராவது ஒருத்தரை இன்றைக்கி சந்தித்து உங்களுடைய நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். 5ஆம் இடத்திற்கு சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்களின் பார்வை இருக்கு.
இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3ஆம் இடத்து சந்திரன் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்து வழக்குகளில் வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. அரசாங்க வகையில் அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்த கார்ப்பரேஷன் இல்லை பேரூராட்சி ஊராட்சி மன்றங்கள் அரசாங்க அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசு வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நன்மைகள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும், பண வரவு அதிகரிக்கும். ரிஷப ராசி வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அந்த 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் தசமஸ்தானத்தில் சனி சூரியனோட சேர்ந்திருக்காரு. அதனால இன்னைக்கு நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது தொழில் வளர்ச்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக நீங்கள் கொஞ்சம் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது சற்று மரியாதை குறைவு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளின் வளர்ச்சி, அவர்களின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்து ராகு உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். குடும்ப ஃபங்க்ஷன் இல்லை உங்களுடைய அஃபீஷியல் டியூட்டி, அஃபீஷியல் கெட் டுகெதர் எங்கேயாவது போகிறீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக அவர்கள் பெரிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பாக்கியஸ்தானத்து சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கையானது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை நிதானமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது, நிம்மதிக்கு குறைவு இருக்காது. நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும், இல்லை சொந்தமாக வாங்கின வீட்டுக்கு குடி போகணும் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அதே சமயம் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு தான் அந்த குழப்பம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது குறிப்பாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க ஏதாவது வேண்டாம், இது பண்ணாத அது பண்ணாதன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம் பண்ணும்பொழுது ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகளை விளக்குவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கிட்டையும் இன்றைக்கி நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவீங்க. இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதம் பண்ணுவதே முதல் வேலையாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற யோகமான நாள். குடும்பத்தில் குழந்தை வம்ச விருத்தி போன்ற நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் சேர்க்கையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உறவுகளின் வருகை அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமண வயதில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக உங்களுடைய முன்ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக அல்லது பெற்றோரின் ஆசீர்வாதத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் அனுகூல பலன்கள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் திடீர் முன்கோபத்தின் காரணமாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணிய பலம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம்னா உங்களுடைய தொழில் சார்ந்த வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதனால் அவர்கிட்ட சில வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா அவருடைய வயசுக்கு அந்த பண்ணுறது இயல்பான ஒரு விஷயந்தான். தப்பான விஷயத்தை தவறான ஏதாவது ஒரு மிஸ்கால்குலேஷன் தப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையாவது தவற விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மாற்றங்கள்னால் வளர்ச்சிக்கான மாற்றங்கள், உங்களுக்கு முதலீடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் ஏற்பட்டாலும் இன்று வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்பம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுத்து
அதன் மூலமாக குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசி. ராசியில சந்திரன், லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானமான 9ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, சூரியன், சனி, புதன். இந்த 3 கிரக சேர்க்கை உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும். என்ன ஒரே ஒரு சங்கடம்னா, அப்பா பையன் உறவுல ஒரு சிறு மனக்கசப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விட்டு கொடுத்து போறது நல்லது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக பேசணும், உங்களை பற்றி தப்பாக அடுத்தவங்களுக்கு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும், தப்பான இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலடி கொடுத்து அதை அதில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இதன் மூலமாக உங்களின் மீது இருந்த களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படும். மனசுல தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். தந்தை வழியில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதாயமான செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா மூத்த சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வியாபார விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள். அதுவும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இன்னைக்கு மனசில் தைரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்மளால் எழுத முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ படித்தது ஞாபகம் இருக்கிறதுனால எழுதுறது ஈஸியாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தனலாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா சந்திரன் இன்னைக்கு இருக்கிறது ஆருத்ரா நட்சத்திரத்தில். அந்த ஆருத்ரா நட்சத்திர அதிபதி ராகு 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேவதி புதன் நட்சத்திரம், உங்களுடைய ராசிநாத நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லைங்க, எதிரிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொழில் ரீதியாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் உங்களிடமிருந்து விலகிச் செல்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தன்னம்பிக்கைன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை போக்கக்கூடிய வகையில் அந்த தன்னம்பிக்கை உறுதுணையாக செயல்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுடைய நீண்ட நாள் தொழில் விஷயத்தில் அல்லது உத்தியோக விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள், வளர்ச்சி வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது நல்லது. பதவி உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் கூடுதல் பொறுப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால தந்தையுடன் இருந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபத்தை ஏற்படுத்திட்டு இருந்தது. இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். தொழில் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை யாருக்கிட்டையாவது வேலைக்கு போனாலும் சரி, உங்களுடைய தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும், நம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு இது முதலீடாக இருக்குமே தவிர நஷ்டமாக இருக்காது. முதலீடு செய்வதன் மூலமாக வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். லாபஸ்தானத்து குருவின் பார்வை பலம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்துறதுனால வழக்கு சார்ந்த விஷயங்களில் அரசு அதிகாரிகள் சார்ந்த ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா, ஏதாவது லோன் கட்டலை, டேக்ஸ் கட்டலை, அந்த மாதிரி ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அதிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. விரயஸ்தானத்தில் இருந்தாலும் வளர்பிறை சந்திரன், அதனால உங்களுக்கு சுபத்தன்மையை தரக்கூடிய செலவுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்காரு. மனக்கவலைகள் இன்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனசில் இருந்த கோபம், விரக்தி மனப்பான்மை எல்லாம் விலகிறதுக்கு உண்டான நேரம்.
பட் இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறதுனால கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சி மனக்கவலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இன்று தொழில் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். தொழில் மூலமாக உங்களுக்கு வெற்றியை அடைவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் காரணமாக உங்களுக்கு கையிருப்பு கரையிறதுக்கு உண்டான நேரம். ஏன்னா பணப்பற்றாக்குறை. 2ஆம் இடத்திற்கு சனி சூரியன் பார்வை, புதனும் பார்க்குறாரு 8ஆம் இடத்துலேருந்து. இந்த 3 கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானம் குறைவாக இருக்குது. அனாவசியமான வார்த்தை விரயங்கள், உஷ்ணமான வார்த்தை விரயங்கள், வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் இந்த வருமான குறைவின் காரணமாக செலவுகள் ஜாஸ்தியாகும் பொழுது, குறிப்பாக வியாபாரத்திற்காகவோ குழந்தைகளுக்காகவோ குடும்ப தேவைகளுக்காகவோ செலவுகள் ஏற்படும் பொழுது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. அந்த கடன் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலம், எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. என்னதான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் இன்று மத்தியானத்துக்கு மேலே சந்திரன் உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் வந்துடுறாரு. அதாவது புனர்பூசம் நட்சத்திர சாரத்தில் வந்துடுறதுனால ஓரளவுக்கு சமாளிக்கலாம். பட் இருந்தாலுமே எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் எண்ணங்கள் உங்களுக்கு மனசில் அலபோதும். இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இவங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களா, அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களான்ட்டு அடுத்தவங்களை பற்றியே குறை சொல்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். அனாவசிய எண்ண விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனால் நாளைக்கு காலையில் இது அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆகும். நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி தப்பு சொன்னீங்களோ அவங்களால தான் உங்களுக்கு உதவி கிடைக்குங்கிறது தெரிய வரும்பொழுது உங்களுக்கே உங்கள் பேரில் ஒரு அருவருப்பு அல்லது உங்கள் பேர்லேயே ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற, எண்ண விரயங்கள் ஏற்படுகின்ற, பண விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் தொல்லை சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். எதிரிகள்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள். ஒன்றா உங்கள் அப்பா, இல்லாட்டி உங்கள் பையன், இல்லாட்டி உங்கள் சகோதர சகோதரிகள். இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக நாடகமாடி உங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நீங்கள் கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, வேறு ஏதோ ஒரு அஃபிஷியல் செலவுக்காக, இல்லை உங்களுடைய பர்சனல் தேவைக்காக கடன் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த கடனை கொடுக்காம அந்த கடன் படத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிற சூழ்நிலை வருது. அதனால் இன்று உங்களுக்கு உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதனால் மன சஞ்சலம் ஏற்படும். அந்த விஷயங்கள் அவங்க பண்ணின விளையாட்டுத்தனமான ட்ராமா தெரிய வரும்பொழுது உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். சரி, ஓகே, நம்ம ஏதோ நல்லது பண்ணியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீங்களே தேவையில்லாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கே எதிரியாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்துல புதன் சனி சூரியன் சேர்க்கையானது உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்களா கரடியாக கத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கரடியாக கத்தின்னு இருப்பீங்க. நீங்கள் கத்தக்கூடிய விஷயம் உங்கள் குடும்பத்தாரின் காதுகளுக்கு எட்டாத வகையில் இருக்கும். நீங்கள் என்னதான் சத்தமாக பேசினாலும் யாரும் உங்கள் சொல்லுக்கு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். எல்லாரும் கஷ்டப்படும் பொழுது, யாராவது ஒரு சின்ன சங்கடப்படும் பொழுது அப்போ நீங்கள் சொல்லி காட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நான் அன்றைக்கே சொன்னேனே, நீ ஏன் கேட்கல அப்படின்னு. ஆனால் சொல்லி பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய அனுபவம் அங்கே எடுபடாது. இருப்பினும் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு நேர விரயம், பொருள் விரயம், சொல் விரயம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். மன சஞ்சலம் அதிகரிக்கும். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளை பற்றிய சந்தோஷம், வியாபாரத்தை பற்றிய சந்தோஷம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர்கள், குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், அவர்களை சந்தித்து சந்தோஷமாக அளவலாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப உறவுகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் அவருக்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை.
இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் அவருடைய உடம்புல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள், அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க எதிர்மறையாக ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் உடன் பணியாற்றுபவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் பெருந்தன்மையுடன் செயல்பட்டு அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவீர்கள். இதனால் உங்களால் அவர்களுக்கும் மன நிறைவு ஏற்படும். உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகள், வார்த்தைகள், உங்களுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஆன்மீக வெளிப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசுகிறதே கொஞ்சம் விரக்தித்தன்மையாக பேசுவீங்க. என்ன இருந்துன்னா பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விட்டேத்தித்தனமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடும். பரவாயில்லையே, இந்த சின்ன வயசுலேயே இவ்வளவு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் விட்டு விடுவீர்கள். அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவீங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையானது, குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியில் சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்கள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் வகையில் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க, ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எம்எஸ்எம்இ, ஒரு சின்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வச்சுருக்கீங்க, இல்லை டீ கடை, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன், இல்லை நான் கேட்ரிங் பண்ணுறேன், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி சார், இன்றைக்கி உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு, வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன், கடன் பிரச்சனையில் கொஞ்சம் தத்தளிக்கிறீங்க, கொஞ்சம் வருமானத்தில் தொய்வு இருக்குது. ஆனால் இன்றைக்கி சமாளிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உத்தியோகத்தில் நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். கடன் வாங்கி முதலீடு பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பண பிரச்சனை தலைதூக்கக்கூடிய நேரம் இது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடன் பணியாற்றும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகாரமாக செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு சற்று எரிச்சல் வந்தாலும் அதை நிதானத்துடன் செயல்பட்டு உங்களுடைய அந்த இடத்துல பக்குவத்தை வெளிப்படுத்துவீங்க, மெச்சூரிட்டியை வெளிப்படுத்துவீங்க. இதன் காரணமாக உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸே உங்களை பார்த்து தலை குனியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நம்ம இந்த ஆளே அப்படி பேசிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் பேரில் ஒரு மரியாதையை வளர்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இது நாள் வரை படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட இன்று அமோகமான அறிவாற்றலை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் கூட படிக்கக்கூடிய பசங்கக்கிட்ட அனாவசியமாக அவங்கக்கிட்ட மனசை வருத்தப்படுத்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால, அதுவும் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயார் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். மருத்துவ செலவுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வியாபார விஷயம், பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீங்கள் ஏதாவது உங்கள் அப்பா கிட்டேருந்தோ இல்லை உங்கள் தாத்தா கிட்டேருந்தோ சொத்து வந்திருக்குன்னா அந்த சொத்தை நீங்கள் மட்டும் அனுபவிக்கிறதா, இல்லை யாருக்காவது பங்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இந்த சமயத்தில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்லது. குழந்தைகளுக்கும் சில பர்சன்டேஜ் கொடுத்தா நல்லது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். அதனால சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. அதுவும் குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சகோதரிகளின் குழந்தைகளுக்காக நீங்கள் விட்டு கொடுக்கும் சூழ்நிலை வந்ததுன்னா அதை மனமுவந்து பண்ணுங்க. அது உங்கள் குடும்பத்துக்கு நன்மையை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபீஷியல் சைடில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இத்தனை நாளாக உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் ஒரு இடத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு வேண்டான்னு இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம போய் வேலை பண்ண முடியுமாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க.
ஆனால் இன்னைக்கு அந்த இடத்துக்கும் போகிறதுக்கு தயாராகிறதுக்கு நீங்கள் ரெடி மனசை தயார்படுத்திப்பீங்க. இதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி ஒரு பெரிய கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு சூழ்நிலை வரும், ஆனால் இப்போ இல்லாது, அது இன்னொரு 6-8 மாதம் கழிச்சு தான் வரும். அதற்கு உண்டான முன்னேற்பாடாக இப்பொழுது நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும், பதவி உயர்வு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாற்றமானது உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். பண வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதனால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வழக்குன்னா சாதாரண வழக்கு இல்லை, ரொம்ப வருஷமாக 8 வருஷமாக 10 வருஷமாக சில பேர்த்துல வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக 50 வருஷமாக கூட வழக்கு போயின்னு இருக்கும். அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு தன லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பூமியை விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அடமானம் வச்சு பணம் வாங்குறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு ஒரு வீட்டு அடமானம் வச்சு 2வது வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபார வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களும் மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களும் அரசாங்க உத்தியோகத்தில், அதுவும் குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, வரக்கூடிய நாட்களில் அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகி நாட்டுக்காக பணி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. துலாம் ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன், அந்த பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல பித்ருக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சித்து இன்றைக்கி நீங்கள் பேசினீங்கன்னா அவர்கள் எதுவும் பெருசாக கோவப்பட மாட்டாங்க. அதனால் உங்களுக்குள்ளே இருந்த மன வேறுபாடு பெரிதாகாமல் பார்த்து கொள்வது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக செயற்கை முறையில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி உறவில் சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களை திடீர் சந்திப்பின் மூலமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தசமஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெளியூரில் உத்தியோகம் ஏற்பட்டு அதற்காக இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சொந்தமாக தொழில் பண்ணலாமா, சொந்தமாக வியாபாரம் பண்ணலாமா, மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கலாமா, இப்படி நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடுறமேங்கிற ஒரு கவலையோடையே இருக்கீங்க. இதில் 10ஆவதுக்கு உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் புதிய இடத்தில் வேலை சேருவதற்குண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சியில் உங்களுக்கு அளப்பரிய பங்கு இருந்தாலும் அவர்களுடன் இன்று கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 10 பேர் இதற்கு சண்டை போடணுமாங்கிற சிச்சுவேஷன்னால நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இல்லாட்டி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இது கெடுபலன்களை ஏற்படுத்தாது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு உங்கள் பையனோ பொண்ணோ கேட்டாங்கன்னா அது சம்பந்தமான வாக்குவாதமாக இருக்குமே தவிர, ஹீட்டட் ஆர்குமெண்ட் இருக்குமே தவிர, அதனால் குடும்ப கௌரவம் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது உங்களுடைய வளர்ச்சிக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்துக்கு தேவையான ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறது, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அப்பப்போ ஆர்குமெண்ட்ஸ், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. முடிந்தவரை உங்கள் பேசும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பதும் அன்பா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவதும் நன்மையை ஏற்படுத்தும்.
உங்களுடைய தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுனால தந்தைக்கு உதவிகள் கிடைப்பதற்கு, தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் மாமனாரோ மாமியாரோ யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்தாங்கன்னா அவங்க இன்னைக்கு அந்த உடம்பு வியாதியிலேருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கூட ஒர்க் பண்ற ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு இன்று மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது. முன்கோபத்தை தவிர்த்து பேசுவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுல உண்டான சிக்கல்கள் தீரும். பட் இருந்தாலுமே வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான அனைத்து அனுகூலங்களும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன். மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்க அம்மா கூட, உங்க அப்பா கூட, உங்க அண்ணன் கூட, உங்க தம்பி கூட, உங்க தங்கச்சி கூட, இவங்க கூட எல்லாம் இன்னைக்கு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க குதர்க்கமா யோசனை செஞ்சுட்டு அவங்கள குதர்க்கமா பேசுறாங்க அப்படின்ட்டு நீங்க வாக்குவாதம் பண்ணுவீங்க. அவங்க சொல்லாடல்கள் எதுவும் நியாயமான விஷயமா தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக்ரோஷத்துடன் செயல்படுவீர்கள், விதண்டாவாதத்துடன் செயல்படுவீர்கள், அளப்பரிய தைரியத்துடன் செயல்படுறதுனால உங்களுக்கு ஓவர் தைரியத்தின் காரணமாக தடுமாற்றமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். அதாவது பதட்டத்தில் செய்யக்கூடிய பதறிய காரியம் சிதறும்னு பெரியவா சொல்லுவா. அப்படிப்பட்ட ஒரு பதட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். இன்று உங்களுக்கு பதட்டத்தின் காரணமாக பண விவகாரங்களில் தவறுகள் நிகழ்வதற்கும் சொல்லும் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகளை பிரயோகித்து உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் எரிச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு விட்டு கொடுத்து போறது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் இன்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு உபத்திரவத்தை கொடுப்பீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க கடன் வாங்கலாம். ஆனா படாடோபமான செலவுகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக செலவு பண்ணீங்கன்னா அது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே கடன் கொடுத்தவர்கள் இன்று உங்களை தேவையில்லாம தொந்தரவு பண்ணுவாங்க அவங்களுடைய பணத்தை கேட்கறதுக்காக. ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல குதர்க்கம், திமிர்த்தனம் போன்ற விஷயங்களால் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்று எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சியை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார விஷயமோ, தொழில் விஷயமோ, உத்தியோக விஷயமோ, உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்கு நீங்க உதவி செய்யணும். ஆனா அவங்களுக்கு தேவையை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி உங்களையும் இரிட்டேட் பண்ண வைப்பாங்க. நிதானத்துடன் இருப்பது நல்லது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. இன்னைக்கு அதிகமாக கடன் வச்சுக்கிறது தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற விஷயத்துல மட்டும் உங்களுக்கு எந்த கெடுபலனும் இல்லை. ராசிநாதன் உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசு தான் சஞ்சலப்படுமே தவிர மற்றபடி எந்த கெடுபலனும் இல்லை. ஆனா உங்களுடைய எண்ணங்கள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. நிதானமா செயல்படுவது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று முன்கோபத்தை குறைப்பது நல்லது. நீங்க பேசினா ஜெயிப்பீங்க. ஆனா பேசாம இருக்கிறது தான் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும், மரியாதையை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு அனுகூலமான நாள். பட் இருந்தாலும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய இமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகாம பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. குழப்பங்களும் தடுமாற்றங்களும் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள்.
தனுசு ராசி, நண்பர்கள், வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் சரி கிண்டல் கேலி, நீங்கள் கிண்டல் பண்ணி பேசுவீங்க. எல்லாரும் உங்களை பார்த்தா பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ, ஆஃபீஸர் இவ்வளோ கோவப்படக்கூடிய ஆஃபீஸர், அம்மா இவ்வளோ கோவப்படுவாங்களே, அப்பா இவ்வளோ கோவப்படுவாருன்ட்டு உங்களை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கேஷுவலாக இருக்கிறது பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதியோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் ரிலாக்ஸ்டு மூடில் இருப்பீங்க. இதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படுவதில் ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்படும். அதாவது 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படுமே தவிர காரிய வெற்றிக்கு குறைவு இருக்காது. 3ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால எப்படியும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குதர்க்கங்கள் விலகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பெண் பார்க்கும் படலமோ இல்லை அந்த ஃப்ரெண்டை, அந்த நபரை எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் காக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது சந்தோஷமான காத்திருப்பு. அது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பண வருமானத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சாதகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த கால நண்பர்கள் தற்போதைய எதிரிகள் கூட உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த செலவு, சகோதரிகளின் ஆரோக்கிய செலவு, வீடு மனை சம்பந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட செலவு, வியாபாரத்தில் முதலீடு செய்வதன் மூலமாக செலவுகள், கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம், அந்த மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கடல் கடந்து போகும் வாய்ப்பில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக கடல் கடந்து போகிறதுக்கு தான் சனி காரணமாக இருப்பார். ஆனால் இப்போ விரையாதிபதி உச்சம் பெற்று இருப்பதன் மூலமாக ஒரு தடங்கள் ஏற்படும். ஏன்னா பணப்பற்றாக்குறையின் காரணமாக தடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுடைய உறவினர்களிடம் கேட்டால் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அவங்களே உங்ககிட்ட உதவிக்கு வந்து நிற்கிறாங்க, நீங்கள் எப்படி போய் கேட்கறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கூட்டிகிட்டு வந்து அம்மா அப்பா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக தொடர்பில் இருக்கும் நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெடுநாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூரிப்பு அதிகரிக்கும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களாக போய் கேட்க மாட்டீங்க, ஆனால் அவங்களா உங்களுக்கு உங்கள் மனதறிந்து சில உதவிகள் செய்கிறதுக்கு தயங்கிட்டு இருப்பாங்க. அதனால் 2 பேர்த்துக்கும் இருக்கிற தயக்கத்தை இளைய சகோதரிகள், அதுவும் குறிப்பாக சகோதரிகள் சாதகமாக பயன்படுத்தி உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு அந்த அணையை உடைத்து விடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. டக்குன்னு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லாட்டி அது இழுபறி நிலைமையில் போச்சுன்னா அது உங்களுக்கு தாமதத்தை ஏற்படுத்தும். என்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடன் பணியாற்றுபவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்துகிறதுக்கும் எதிர்மறையாக செயல்படக்கூடிய உங்கள் மேலதிகாரிகளின் திட்டங்களை தவிடுபொடியாக்குவதற்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பொதுவாக தேய்பிறை சந்திரன் இருந்தால் மன உளைச்சலை ஏற்படுத்துவார், அபவாத பெயரை ஏற்படுத்துவார். அதுவும் இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு முன்கோபம் இருக்குது. அதனால் உங்கள் முன்கோபத்தின் காரணமாக உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயம் இல்லை உங்களுடைய சுய சம்பாத்திய சொத்து விஷயத்தில் இருந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
பண தேவைகள் படிப்படியாக குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள், குறிப்பாக இடுப்பு பகுதியில் ஏதாவது ஆரோக்கிய சங்கடம் இருந்ததுன்னா அதற்கு தீர்வு காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். நிதானமாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய விஷயங்களில் எதிர்மறை கருத்துக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் உங்களுக்கு மன நிம்மதி. உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்கள் வார்த்தைகள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எதிரிகள் அதிகமாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா மௌனம் கலக நாஸ்தி, அந்த கலகம் நாஸ்தி ஆகும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஆரோக்கிய சங்கடம், அதாவது பிளட் ப்ரெஷர், சுகர் ஏறாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குடும்ப விஷயத்தை மட்டும் இன்றைக்கி பேசாதீங்க. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் கடன் பிரச்சனை பெருசாக இல்லை. கடனெல்லாம் ஒவ்வொன்றா அடைச்சிட்டு வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய வேலைக்கு சேருவதற்குண்டான வாய்ப்பும், சிலருக்கு புதிய இடத்திற்குண்டான மாறுதலும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தடுமாற்றங்கள் விலகி செலவுகள் நிறைவடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உதவியின் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். உடம்பில் ஏதாவது ஒரு வேர்வு அதிகமாக, ஒரு படபடப்பு, ஒரு டென்ஷன், உடம்பில் ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால எப்படிப்பட்ட படபடப்போ சிக்கலோ தடுமாற்றமோ எதுவாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து அந்த நண்பர்களே உங்களுக்கு மருத்துவ உதவியை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான ஒரு யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆபத் பாந்தவ மாதிரி ஹெல்ப் பண்ணாம்பா அப்படின்னு சொல்லுவீங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் நண்பர் உங்களுக்கு இன்றைக்கி உதவி செய்வார். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிம்மதியும் சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுகக்குறைவு ஏற்படுகின்ற நாள். கும்ப ராசி. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்களை பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி தீர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பகைமை பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்கள், சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிறதுனால உங்களுக்கு கௌரவம் ஏற்படும். ஆனால் அது ஹார்ஷ்னஸ் இது டெம்பரவரிங்கிறது உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு, எக்கச்சக்க நாளைக்கு பிறகு, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு தனலாபம் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த பண வரவை சந்தோஷமாக செலவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிக்கு உண்டான செலவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த வழக்கு அப்படிங்கிறது உங்கள் வியாபாரம், உங்கள் தொழில், உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்துக்காக ஏற்பட்டிருக்கும். அந்த வழக்குக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செலவு ஏற்படுதுன்னு கவலைப்படாதீங்க. வருமானம் ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. அதே சமயம் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆனால் 100% சப்போர்ட் எதிர்பார்க்க முடியாது. அப்பப்போ குதர்க்கமாக பேசி உங்களை எரிச்சல் அடைய வைப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனதை பக்குவப்படுத்தி கொள்வது நல்லது. கடந்த கால எதிரிகள் உங்களுக்கு உதவியை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எதிரிகளே நண்பர்களாக மாறும் பொழுது நண்பர்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு கேட்பீங்க. நண்பர்களுக்கு இப்பொழுது சிக்கல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் அமைக்கபிள் நிதானமான சூழ்நிலை வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குறிப்பாக உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட அன்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. குழந்தைகளுடன் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று. வாழ்க்கை துணை விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் உங்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள், நீண்ட நாள் உங்களுடைய நடத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலின நண்பர்கள், கடந்த கால காதலர்கள், இவர்கள் உங்களுக்கு மனக்கவலையையும் எரிச்சலையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடமிருந்து விலகுவதற்கு உண்டான முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். என்ன சார் சிறப்பு? செலவு ஆனால் எப்படி சார் சிறப்புன்னா, உங்களுடைய தொழிலுக்காக, வேலைக்காக செலவுகள் ஏற்படும். முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த முதலீடு உங்களுக்கு லாபத்தை தருமா அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பாக நீங்கள் எதிலெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த விஷயத்துலலாம் முதலீடு பண்ணக்கூடாதுன்னா, கலைத்துறை நண்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கேம்பிளிங்கில், அதாவது சூதாட்டத்தில் பணத்தை முதலீடு செய்யக்கூடாது. ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், பொதுவாக இந்த 7.5 சனி நடக்கிறவங்கெல்லாம் என்கிட்ட ஜோசியம் கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிறது, சார் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா, ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தட் இஸ் நாட் பிஸ்னஸ், தட் இஸ் ஷேர் ட்ரேடிங்னாலே அது கைமாற்றி விட்டு சம்பாதிக்கிறது. அதில் உங்களுக்கு லாபம் பெருசாக வராது. அதுவும் குறிப்பாக இந்த 7.5 சனி பீரியடில் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் அந்த மாதிரி வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது. மீன ராசி, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்திற்காக மருத்துவங்கள் ஏற்படும். ஆனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், தடுமாற்றங்கள், படபடப்பு, பதைபதைப்பு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, 6ஆம் இடத்ததிபதி விரயத்தில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மருத்துவ செலவுகளின் காரணமாக உங்களுக்கு கையிருப்பு கரையும். ஆனால் அதே சமயம் செலவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார்கள் மருத்துவர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு, மனை, வண்டி, வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அல்லது புதிய பொருட்கள் வாங்குவதற்காக செலவுகள் ஏற்படும். வீட்டில் ஏதாவது ஒரு செலவு, ஒன்றா வீட்டை பராமரிப்பு செலவு, இல்லாட்டி உங்களுக்கு வண்டி வாகன மாற்றம், 2 வீலர் பராமரிப்பு செலவு, இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தங்க நகைகள் வாங்குறது, இல்லாட்டி ஃபர்னிச்சர் வாங்குறது, எலக்ட்ரானிக் கூட்ஸ் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி இந்த வளர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது அவசியமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கணும். கடன் வாங்காமல் முயற்சி பண்ணினா நல்லது. உங்களுடைய வருமானத்தை கொண்டு இந்த பொருட்களை வாங்குவது அவசியமான ஒன்று. இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற, செலவுகள் ஏற்படுகின்ற, அதனால் நன்மைகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படும். உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை, வெளியில் வாங்கின கடனை கொடுக்க முடியல, வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேச்சுக்களை கேட்க முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே இன்றைக்கி ஒரு நாளைக்கு தான். நாளைக்கு காத்தால எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். ஆரோக்கியத்தில் செலவுகள் இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். படிப்பில் ஆர்வம் அதிகரித்தாலும் மன சஞ்சலம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக 4ஆம் இடத்துல சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருந்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஆனால் 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயத்தில் இருக்காரு, சனி சூரியனோடு சேர்ந்து. அதனால் உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வீடு, மனை வாங்குவதற்கு முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுனால சில சமயம் கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடுகின்ற யோகமான நாள். பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.